வணக்கம். என்னோட பேர் கோபி ராமநாதன். நான் சென்னையிலேருந்து பேசுறேன். புதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும், என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட நிறுவனத்தின் பேர் ஃபீனிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி. புழல்ல தான் இருக்கேன். நான் பண்ற வேலைக்கும், பிசினஸ்க்கும் நான் இத படிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இருந்தாலும் இது எனக்கு எப்படி இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னா, என்னோட நண்பர் கார்த்தின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் இருக்காரு. அவர் ஐயாவ பார்க்கறதுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போயிருந்தாரு. அவர மீட் பண்ணும்பொழுது எதார்த்தமா ஜென்ரலா பேசியிருந்தோம். அவர பார்க்கறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் போனோம். பேசும்போது உங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருந்தாங்க. டேட் ஆஃப் பர்த் குடுத்தேன். பார்த்துட்டு சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் அந்த டைம்ல ஒரு கால் வந்தது. ஒரு மேடம் பேசுனாங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் என்னய்யா சொல்லுதுன்னு கேட்டாரு. அவங்களும் ஐயா என்ன சொன்னாங்களோ, அத அப்படியே டிட்டோவா சொன்னாங்க. எந்த விதமான சேஞ்சஸும் சொல்லல. ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இது எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பேசிட்டு வரும்பொழுது, "நீங்க படிங்கய்யா" அப்படின்னு சொன்னாரு. "பேசிக் நீங்க படிங்க. உங்களுக்கு புரியும்" அப்படின்னு சொன்னாரு. "புக்ஸ் எல்லாம் இருக்கு. நெறைய இருக்கு. புக்ஸ் எல்லாம் வாங்க வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாரு. நான் பேசிக் கிளாஸ் 100% அட்டெண்ட் பண்ணேன். ஆப்சென்ட் இல்லாம எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ணேன். பேசிக் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, என்னோட ஆட்டிட்யூட், பிஹேவியர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட ஒய்ஃபுமே இத இத பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஆச்சரியம். எப்படி இப்படி மாற முடியும்? இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண டெய்லி காலையில 4:00 எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். அந்த அந்த டைம் வந்து எந்த டைமும் மிஸ் ஆகவே இல்ல. என்னுடைய ஷெட்யூல்ல நான் மாத்தி வச்சுட்டேன். டிராவல் இருந்த எல்லாத்தையும் அந்த பேசிக் கிளாஸ் போற வரைக்கும் நான் கண்டிப்பா மாத்தி வச்சுட்டு, அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக கம்பல்சரி அத அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு அத படிக்கும்போது நெறைய மாற்றம். என்னால அத எப்படி விரிவாக்குறதுன்னு தெரியல. இப்ப எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய சண்டை வந்துட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம். இப்ப நம்ம எதிர்பார்க்கிற மாரி பெரிய சண்டைலாம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் புரிதல் இல்லாம இருக்கும். இத படிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துச்சு. இப்ப நம்ம உங்களுக்கு என்னோட ஒய்ஃப்க்கு நான் வந்து நகை வாங்கி குடுக்கறதுனாலயோ, வீடு வாங்கி தர்றதுனாலயோ, இல்ல ஆடம்பர செலவுகள் பண்றதுனாலயோ இல்லாத சந்தோஷம், ஒரு ரூ. 7,000 ஃபீஸ் வந்து எனக்கு அப்படியே மாத்தி குடுத்துருச்சு. எனக்கு அதுவே பெரிய விஷயம். இது தெரிஞ்சிருந்தா இன்னும் எவ்வளோ செலவுகள கம்மி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டுருக்கேன். எனக்கு இது எனக்கு எப்படி சொல்ல வர்றதுன்னா, ஆ என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ஜோதிடம் படிச்சேன். என்ன கேட்கிறவங்க எல்லார்கிட்டயும் நான் ஜோதிடம் படிச்சேன், ஜாதகம் பார்க்கறதுக்காக படிச்சேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் ஒரு வாழ்வியல் கல்வின்னு தான் சொல்லுவேன். இத வந்து இத படிக்கணும் கண்டிப்பா. இந்த ஜோதிடம் படிக்கணும். நீங்களே சொல்றது கூட இது ஒரு வாழ்வியல் கல்வின்னு நீங்க வந்து எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கலாம். ஜோதிடம் பார்க்கறதுக்காக இது கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. நீங்க இத படிச்சீங்க அப்படின்னா, வீட்ல வந்து சண்டை வராது. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வராது. சொத்து பிரச்சனை வராது. நம்ம வந்து தப்பான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, நம்ம பணத்த நஷ்டமாக விடமாட்டாங்க. இதெல்லாம் வந்து வார்த்தைகள்லே நெறைய மாற்றங்கள். இப்ப நம்ம வந்து சின்ன விஷயங்கள் பேசுறோம். ஒரு சந்தேகம் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றோம். பட் அந்த வார்த்தைகளே இப்ப இங்க கிடையவே கிடையாது. இப்ப எல்லாமே கேள்விங்கிறது மட்டும் தான். என்னோட தொழில் முறையிலயுமே நான் இந்த வார்த்தைகள நான் எடுத்துட்டேன். வீட்ல பேசும்போதும் சரி, நம்மள அறியாமயே ஒரு கொட்டு கொட்டி தப்பு, நீங்க வேற சொல்லுங்கன்னு எத்தன பேர் இருந்தாலும் அத நம்மள திருத்திடுறாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்ப அண்ணன் தம்பி பிரச்சனை வராது, சொத்து பிரச்சனை வராது. இதெல்லாம் படிக்கும்போது நம்ம வீட்ல சண்டையே வராது. நம்ம சண்டை வராதுன்னா பக்கத்து வீட்லக்காரனோட அன்பா இருப்போம். இப்ப இப்படி ஒவ்வொருத்தவங்களா படிக்க படிக்க இது ஒரு தெரு நல்லா இருக்கும், ஒரு ஊர் நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும். இந்த மாரி ஒரு புரட்சிய ஏற்படுத்தலாம். இது சரியான முறையில எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து சமுதாயத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு A1 கிளாஸும் வாய்ப்பு குடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, அது வேற மாரி இருந்தது. நம்ம பேசிக்ல கட்டத்த வச்சு சொல்லும்பொழுதே பலன்கள் சரியா இருக்குன்னு நம்மள பார்த்து கிண்டல் பண்ணாங்க. "எப்படி இதெல்லாம் உன்னால சொல்ல முடியுது? 15 நாள் கிளாஸ்ல எப்படி நீ வந்து இதெல்லாம் சொல்ற?" அப்படின்னு. பட் A1 கிளாஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது வேற மாரி இருந்தது. இது சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே இது யூஸா இருக்கும். இத நான் பார்த்தேன், அது பார்த்தேன், டைம் பார்க்கறதுக்கு, நட்சத்திரங்கள் பார்க்கறதுக்கு, எ எந்த நட்சத்திரம் அன்னைக்கு கோயிலுக்கு போணும், இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கா நம்ம பண்றது. இத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாவே, நமக்கு வந்து நம்மளோட மாற்றங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கும் புடிக்க ஆரம்பிக்குது. நம்ம பிசினஸ்ல என்னைய பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்த பார்வைகள் வேற, இப்ப இருக்கிற பார்வைகள் வேற. என்னோட மாற்றங்கள்லாம் நெறையவே இருக்கு. இப்போ ஒரு பரிகாரம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது, என்னோட கோச்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, "மேடம் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. நான் என்ன மேடம் பண்ணணும்? என்ன பரிகாரம் மேடம் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டேன். "நீங்க பரிகாரமே கிடையாதுன்னு சொன்னாங்க." "எப்படி சொல்லுங்க?" "நீங்க படிங்கன்னு சொன்னாங்க." படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம உணர்றதுக்கு பேரு தான் அது பரிகாரம். இப்ப வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப 5,000 10,000 செலவு பண்றது கிடையாது. "உனக்கு டைம் சரியில்லையா? சரி போய் ஒரு மொட்டை போட்டுக்க" அப்படின்னாங்க. "ஒரு காது குத்திக்க" அப்படின்னாங்க. இதெல்லாம் பரிகாரமா? அப்படின்னா, கண்டிப்பா இதெல்லாம் பரிகாரம் தான். இது பண்ணதுக்கு அப்புறம் மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். இத வந்து நம்ம என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மேனுவல் நம்ம ஒரு கார் வாங்குறோம். அதுக்கு ஒரு மேனுவல் தராங்க. அதுல என்ன சொல்ல வராங்க? 15,000 கிலோமீட்டர்ல இந்த ஆயில் சர்வீஸ் பண்ணுங்க. 20,000 கிலோமீட்டர்ல இது பண்ணுங்க. 1,00,000 கிலோமீட்டர்ல டைமிங் செயின் மாத்துங்க. டயர்ஸ் இந்த கிலோமீட்டர்ஸ் ரன் ஆச்சுன்னா டயர் சேஞ்ச் பண்ணுங்க. அப்படின்னு நம்மகிட்ட ஒரு மேனுவல் இருக்கு. ஸோ நம்ம ஜாதகமும் நம்மளோட மேனுவல் தான். இத வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த டைம்ல இது நடக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பா அது நடக்கும். அத நீங்க மாத்தவே முடியாது. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நேர்லயும் பார்த்துட்டேன். ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, ஒரு ரத்த காயம் வாங்க போகுது அப்படின்னா, அது சின்ன லெவல்லயாவது ஒரு ஒரு ரத்த காயம் வந்துட்டு தான் போயிருக்கு. இது பின்னோக்கி பார்க்குற வசதிகளும் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு.
நீங்க இதுக்கு முன்னாடி 10 வருஷம் பின்னாடி போறதுனாலும் போகலாம், முன்னாடி போறதுனாலும் போகலாம். அந்த டேட்லலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அது நடந்திருக்கும்னா நடந்திருக்கும். அப்ப அது ஏன் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து சாதாரணமா நினைச்சிருப்போம். இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, இதுதான் காரணம். இதனால தான் இது நடந்திருக்குங்கிறத நம்மளால நல்லா தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மேனுவல வச்சுக்கிட்டு நம்ம ஓகே இத்தனை நமக்கு இந்த வயசு ஆயிருச்சு. இந்த லக்னம் நடக்குது. இப்ப இதெல்லாம் நடக்கும். இந்த லக்னம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும். நம்ம பையன் நம்ம சொல்றத கேட்க மாட்டான். நம்ம வந்து அப்பா வந்து பையனோட படிப்புல தலையிடக்கூடாது. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க நம்மளோட ஆக்டிவிட்டீஸே மாறிடுச்சு. இது புதுசா இருக்கு எல்லாருக்கும். ஏன்னா இப்படிலாம் இருக்க மாட்டானே, இவன் பையன் இப்படிலாம் இருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த மேனுவல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் நினைப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு திரியிற, ஜாதகத்த இப்ப நம்பக்கூடாது. இது பொதுவான வார்த்தைகள் எல்லாமே சொல்லுவாங்க. நீ உழைச்சா தான்ப்பா உனக்கு முன்னேறலாம். நீ படிச்சா தான் நீ படிக்கலாம். உழைச்சா தான் முன்னேறலாம். அது எல்லாமே கரெக்ட் தான். நானும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நீ எந்த படிப்பு படிச்சா முன்னேறலாம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி உழைச்சா முன்னேறலாம்னு ஒண்ணு இருக்கு. எந்த டைம்ல உழைச்சா முன்னேறலாம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இங்க சொல்ல வராங்க. அவங்க சொல்றதும் ஒண்ணு என்னன்னா, நீங்க வேலை பார்த்தா தான் சம்பாதிக்க முடியும். பணம் வரும். ஆனா நீங்க என்ன வேலை பார்க்கணும்? உங்களோட லக்னம் நடக்கும்போது நீங்க எது படிச்சா நல்லா இருக்கும்? இந்த வேலைக்கு போனா நல்லா இருக்கும். இந்த டைம்ல வெளிநாட்டுல வேலைக்கு இருந்தா நல்லா இருக்கும். இந்த இந்த நட்சத்திரங்கள் நடக்கும்போது கணவன் மனைவி சண்டை வரும்னா கண்டிப்பா வரும். அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. இது நமக்கு யாரும் சொல்லித் தரல. ஜாதகம் பார்க்க போனா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த டைம் இப்படி இருக்கும், உங்களுக்கு மோசமா இருக்கும். இதுல நீங்க நடந்துக்குங்க அப்படின்னு. இது ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? அப்படிங்கறது வந்து யாரும் தெளிவா சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஒரு டைம் குறிச்சு கொடுக்க, ஒரு டைமா இருக்கட்டும். இத்தனாம் தேதி அக்டோபர் 10 7 மணி வரைக்கும் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த அந்த டைமோட சொல்ல முடியும் நம்மளால. மத்த எந்த ஜாதகத்திலையும் போய் பார்க்குறவங்களும் அந்த டைம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இப்படி இருக்கும். 2027 வரைக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இவங்க சொல்ற விஷயங்கள் வந்து ஏஎல்பி சொல்ற விஷயங்கள் வந்து அது அந்த அந்த இந்த டைம்ல இது நடக்கும் அப்படின்னா அந்த டைம்ல அது நடக்கும். நீங்க நான் கேட்கலாம். இது வந்து எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க சொன்ன டைம் தப்பா இருக்கும். சார் நீங்க ஆர்கியூ பண்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசலாம். சார் நீங்க சொல்றது தப்பா இருக்கு. எனக்கு இந்த டைம்ல நீங்க எதுவுமே நடக்கல அப்படின்னா அப்ப வந்து நீங்க சொன்ன டேட் ஆஃப் பர்த் டைம் தப்பு. அவ்வளவுதான். இதுல வந்து நடந்தே ஆகணுங்கிறது தான் விதி. நீங்க நடக்கலன்னு சொன்னீங்கன்னா, நீங்க எது தவறா புரிதல் இல்லாம இருந்திருக்கு. நீங்க ஏதோ தப்பா சொல்லியிருக்கீங்க. இல்ல நீங்க மறைக்க முற்படுறீங்கன்னு அர்த்தம். எங்களை ஆர்கியூ பண்றதுக்காக, எங்ககிட்ட வாக்குவாதம் பண்றதுக்காக நீங்க டயத்தை மாத்தி சொல்றீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன இதுல எழுதியிருக்கோ, நம்மளோட மேனுவல்ல என்ன எழுதியிருக்கோ, அதுதான் நீங்க வாழ்க்கையில நடக்கும். இதுதான் நான் படிச்ச வரைக்கும் என்னோட புரிதல். ஏஎல்பி கூட டிராவல் பண்ணணுங்கிறத நான் ரொம்ப விருப்பப்படுறேன். என்னோட தொழில்முறை பயணங்கள் காரணமாக சில